இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் அதுல அறந்தாங்கி தாலுகாவில் ஆவுடையார் கோயில் எல்லா உயிருக்கும் உணவளிக்கிறவர் தான் விவசாயி. அந்த வகையில நம்ம உயர்திரு மிஸ்டர் அண்ணாதுரை சாரை அறிமுகப்படுத்துகிறோம். அவருடைய அப்பா உயர்திரு மிஸ்டர் கருப்பையா இடையார் ஐயா அவர்களையும் அவருடைய நண்பர் மிஸ்டர் பழனிமுருகனும் அறிமுகப்படுத்திக் கொண்டு இப்ப இதுல என்னென்ன பிரச்சனைகள் இப்ப ஏறக்குறைய 4 to 6 வருஷம் ஆயிடுச்சு. என்னென்ன பிரச்சனைகளை நீங்க பேஸ் பண்ணிருக்கீங்க? ஒன்று, காய் பிடிக்க மாட்டேங்குது, ஃபர்ஸ்ட் பிஞ்சு பிடிக்க மாட்டேங்குது, பூவே உதிர்ந்துருது. இன்னொன்று சின்ன பிஞ்சா வந்து கொஞ்சம் பெருசாக அதுவே உதிர்ந்து விடுறது, 2வது பிரச்சனை. 3வது வந்து காய் பெருசாக மாட்டேங்குது. பெருசாக உள்ள தேங்காய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கு. அடுத்து பூச்சிகள், வண்டு வண்டு சிவப்பு கூன் வண்டு, கருவண்டு, 2-3 மரங்கள் கூட நமக்கு மரம் அது வரைக்கும் இந்த மரமும் இப்ப இந்த மரம் எடுத்தாச்சு. இதுல வந்து தோண்டி எடுத்துட்டீங்க. இந்த பூச்சி நோய் கட்டுப்படுத்த என்னென்ன வழிமுறைகள் இதுவரை நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்க? வேற மருந்து எதுவும் நாங்க வைக்கல. அண்ணே வானே வானே. சார் பேரு? அவர் பேரு சிங்காரம். நம்ம தோட்டம்லாம் மெயின்டைன் பண்றது ஐயா உயர்திரு மிஸ்டர் சிங்காரம் ஐயா. வாங்க. காய் இருக்குது. இத மாதிரிப்பட்ட பிரச்சனைகளுக்காக இன்னைக்கு நம்ம பசுமை பூமியை விவசாயிகளை தேடி பசுமை பூமி என்ற கான்செப்ட்ல நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த எங்களுடைய வருகைக்கு நீங்க உதவி பண்ணியிருக்கீங்க, அதுக்கும் ஃபர்ஸ்ட் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா உங்க தென்னை மரம் நல்லா இருக்கு. 4 வருஷத்துல தென்னை மரத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்னு சொன்னா நிச்சயமாக உங்களையும் நம்ம சிங்காரமும் அப்பாவையும் பாராட்டி தான் ஆகணும். அதுல எந்த மாட்டு கருத்தும் கிடையாது. இவ்வளவு பூச்சி நோய்களை கம்மிப்படுத்தி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. உண்மையிலே பாராட்டு. கண்டிப்பாக நீங்க உழவு சேத்து உழவு கொடுக்க கூடாது. லேட்டானாலும் காய விட்டு தான் உழுகணும். இல்லாட்டி அது தென்னை மரத்தை கண்டிப்பாக எவ்வளோ உரங்கள் குப்பை சாரி வச்சாலும் தென்னை மரம் காய்க்காது. இப்ப ஊடு பயிர் என்னென்ன போட்டீங்க? தென்னை கண்ணு நட்டே நெல் போட்டீங்களா? கடலை. கடலை ஓகே. கடலை ஒரு டைம் நெல் போட்டாங்க, எள்ளு 2 டைம் போட்டிருக்கோம். எள்ளு சரி. எள்ளு கடலை ஒரு டைம் போட்டு அதில் மகசூலில் நட்டோம், அதோட விட்டுட்டோம். சரி சார். அதுக்கு பிறகு 2 தடவை எள்ளு. ஆமாம். எப்போதுமே எள்ளும் நெல்லும் தென்னைக்கு ஆகாது. 2வது கடலை போடுறது, உளுந்து போடுறது, காய்கறி பயிர்கள் போடுறது, மாட்டு தீவன புல்லுகள் போடுறது, கத்தரி, வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே போடலாம். இனி நீங்கள் எந்த ஊடு பயிர் இதுக்குள்ளே போடக்கூடாது. ஏன்னா இனி வந்து நிழல் விழுந்துருச்சு. இனி இந்த நிழலில் வளர்கின்ற மரங்கள் பார்த்தேன்னு சொன்னால் எலுமிச்சை நீங்கள் ஊடு பயிரை போடலாம், சாத்துக்குடி போடலாம், வாழை 1-2 வாழைகள், கலக்க இதெல்லாம் நீங்கள் ஊடு பயிர்கள் போடுறதா இருந்தால் போடலாம். வேலி ஓரம் மரப்பயிர்கள், வேலி ஓரம் மரப்பயிர்கள். ஒரு செடி வளருனுடைய தன்மையை வச்சு இப்போ உப்பு தாங்கி வளரும் பயிர் பார்த்தேன்னு சொன்னால் தென்னை, மிளகு, நெல், கரும்பு, பருத்தி, சவுக்கு இத மாதிரிப்பட்ட பயிர்கள் எல்லாமே உப்பு தாங்கி வளரும். பொதுவாக தென்னை மரத்துக்கு உப்பு சத்து இருந்தாலே தென்னை மரம் குலையா காய்க்கும். வண்டி ஏன் அதிகமா வருதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க அந்த பட்ட மட்டைகள் எல்லாம் களை எடுக்கணும். மரத்துக்கு களைகள், காஞ்ச மட்டைகள், அந்த சைடுல இருக்கிற ஓலைகள், இந்த மாதிரி இந்த பன்னாடை வந்து ரொம்பவும் எடுக்கக்கூடாது. மட்டைகள் வந்து தாங்காது. சுண்ணாம்பு ஒரு 3 அடி உயரத்துக்கு சுண்ணாம்பு அடிச்சு விட்டீங்கன்னு சொன்னா பூச்சிகள் வராது. கருப்பு இருக்கிற கலரை நீங்க தென்னை மரத்துக்கு அடிச்சிட்டீங்கன்னு சொன்னா கீட்டை உள்வாங்கும். அந்த உஷ்ணத்துல அப்படி தீ புண் மாதிரி ஆவி அடிக்கும். அதுக்குதான் வெள்ளை அடிச்சுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய உஷ்ணமா இருந்தாலும் குளிர்ச்சியை கொடுக்கிற தன்மை வெள்ளைக்கு உண்டு. அதனாலதான் கோடை காலங்கள்ல வெள்ளை ட்ரெஸ்ஸா வந்து சிப்பி சுண்ணாம்பு கடற்கரையில உங்களுக்கு கடற்கரை பக்கத்தில் இருக்கனால அந்த ஜெல்லு கால்சியம் அந்த சிப்பி அந்த சுண்ணாம்போ இல்ல கல்லு சுண்ணாம்போ இல்லாட்டி ஒயிட் சிமெண்டோ இல்லாட்டி வெள்ளை பெயிண்டோ, ஆனா சிப்பி சுண்ணாம்பு பெஸ்ட். அதோட இல்லாட்டி பசுமை பூமியில பிரீஸ்ன்னு இயற்கை மருந்து இத கலந்து ஒரு 3 அடி உயரம் வரைக்கும் நீங்க அடிச்சு விட்டா 6 மாதம் 1 வருஷத்துக்கு 99% வண்டுகள் உள்ள வராது. நவீனத்தையும் புதுமையும் பாரம்பரியத்தையும் கலந்ததான் பசுமை பூமி. அதனாலதான் மக்கள் இன்னும் ரொம்ப
பசுமை பூமியை லைக் பண்றதுக்கு காரணம் அந்த களப்பணியை இன்னும் இத்தனை பேருக்கு நான் இந்த வகுப்பை எடுக்கிறேன்னு சொன்னா இது பல லட்சக்கணக்கான பேருக்கு இந்த செய்தி போய் சேரும். ஏன்னா நம்மாழ்வார் விட்ட பணியை இன்னைக்கு பசுமை பூமி தொடர்ந்து செய்து. அப்ப இதே மாதிரிப்பட்ட பாதிச்ச மரங்களை காவத் பண்ண முடியுமான்னு சொன்னா 100க்கு 100 இதை காவத் பண்ணிடலாம். அப்ப இதை என்ன செய்யணும்னு சொன்னா முதல் இதை கட்டுப்படுத்துறதுக்கு சாரு ஆத்து மணலை உள்ள நிரப்பினதும் அந்த உள்ள இருக்கிற ஈரத்தை எல்லாம் அந்த மணல் எடுத்துரும். ஏன்னா ஈரம் இருக்க அது மரத்துக்கு கெடுதல். அப்ப இயற்கை முறையில இந்த வண்டுகளை கட்டுப்படுத்துறதுக்கு இத மாதிரி பாதிக்கப்பட்ட மரங்களுக்கு கண்டிப்பாக மணலை உள்ள நிரப்பிக்கிட்டு மேல சிமெண்ட்டும் மணலும் கலந்து ஒரு காங்கிரீட் மாதிரி போட்டு விட்டுருங்க. இடையில 2 கம்பி கொடுத்துருக்க கலடாம இருக்க. அப்ப தென்னை மரத்தை தாங்கி வளருகிறது வேர்கள். அதை நீங்க கண்டிப்பாக ஒட்டியும் ஓட்டக்கூடாது. மேக்சிமம் தென்னை மரத்துக்குள்ள உழவு கொடுக்கறத நீங்க தவிர்க்கணும். அப்ப உழவில்லாத விவசாயத்துல உழுகணும். யார் உழுகணும்? மண்புழு உழுகணும். சாருக்கு புரியுதா? தென்னை மரம் சொன்னாலே அதுல 2 பசுமாடுகள் இருக்கும். இல்ல சார் பசுமாடு என்னால வளர்க்க முடியாது சார். அதெல்லாம் யார் சார் பண்றது இன்னு பார்த்தா ஒரு பிரஷ் கட்டராவது வாங்கி கட் பண்ணி விடுங்க. பிரஷ் கட்டர் நீ உழுகிற செலவு இதுவும் ஒண்ணுதான். இல்ல சார் அதுவும் வேணாம் சார். மாட்டு தீவன புல்லுகளை உள்ள விதைச்சு விடுங்க. இதெல்லாம் இல்ல சனப்பு இல்ல தக்கப்பூண்டு இத மாதிரிப்பட்ட பயிர்களை நீங்க போட்டா களைகளை அது வளர விடாது. அத பிறகு நீங்க உரமா மாத்தலாம். இல்லாட்டி மாட்டு தீவனத்துக்கு பயன்படுத்தலாம். இல்ல நான் உழுதுதான் ஆகணும் சொன்னா மார்கழி பட்டம், இந்த பட்டம், ஆடி பட்டம், இந்த 2 சைடும் லைட்டா உழுதுகிட்டு உள்ள ஏதாவது உளுந்தோ துவரையோ தட்டப்பயிரோ பார்டர் சொர்க்கமோ ஏதாவது ஒண்ணு வருமானத்துக்கு இல்ல. நீங்க அதுக்காக சார் இது வருமானம் கேட்டா 1 பைசா வருமானம் கிடையாது. இது பசுந்தாள் உரங்கள். எனக்கு ஒரு ஊதியம் கொடுத்திருக்கீங்க. நான் அந்த ஊதியத்துக்காக வரல. கண்டிப்பா கிடையாது. 5 நிமிஷத்துல உங்க தோட்டத்தை எழுதி கொடுத்துக்கிட்டு நான் போயிடலாம். அது பசுமை பூமியினுடைய பணி அல்ல. விவசாயிகளை இயற்கையோட புரிதலோட அறிவு சார்ந்து அந்த விவசாயத்தை கத்துக் கொடுக்க வந்திருக்கேன். நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூஸ்டர்ல ஹியூமிக் ஆசிட் 80%, பல்விக் ஆசிட் 15%, பயோ பொட்டாஷ் 2.5%, மைக்ரோ நியூட்ரியன்ஸ் 2.5%. ஆகையால் பசுமை பூமி விவசாயிகளுடைய லாப நோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் இது இருக்கிறது. இதனுடைய செயல்பாடை இப்ப நம்ம பார்க்க போறோம். நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க. மில்லிக்கிறான் இங்க பாருங்க. இத மெதுவா போடுறேன். இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. இதுதான் வேர் வளர்ச்சியை தூண்டி பயிர்களுக்கு வறட்சி, கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா, பூம்பும் பூஸ்டர் போட்டா வறட்சியை தாங்கும். பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு திறன், காய்கறிகள் டேஸ்டா இருக்கும். ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ளடக்கியது. இதை வாழை, ரப்பர், காபி, நெல்லி, தேயிலை, பூச்செடிகள், நிலக்கடலை, பாக்கு, காய்கறிகள், எண்ணெய், ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். திரு அங்கையன் தேனி, திரு சுஜில் கண்ணன் தேனி, திரு ஆனந்த் முருகன் தேனி, திரு குழந்தைசாமி கர்நாடகா, திரு ஜெயமுருகன் தேனி, திரு உமேஷ் பழனி, திரு மாறன் காரைக்குடி, திரு திருவேங்கடம் சிவகாசி, திரு காளைபாண்டியன் சிவகங்கை, திரு ஜெயராமன் மரக்காணம், திரு ஜாய் குற்றாலம், திரு ராஜேந்திரன் மேட்டூர், திரு ஜோதி நாயுடு திருத்தணி, திரு மீத்தேன் கடையநல்லூர், திரு ஆஷிக் தென்காசி, திரு லோகநாதன் சேலம், திரு ராதாகிருஷ்ணன் கடலூர், திரு சுகுமார் மதுரை, திரு முத்துக்குமார் நாகப்பட்டினம், திரு கனகராஜ் சிவகங்கை, திரு மணிவாசகம் ராமநாதபுரம், திரு லக்ஷ்மணன் சங்கரன் கோவில், திரு ராமு அலியாநிலை, திரு விஜயகுமார் திருப்பூர், திரு தர்மராஜ் மங்களாபுரம், திரு குருநாதன் நிலக்கோட்டை, திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி, திரு பாபு கும்பகோணம், திரு பாலா ராமேஸ்வரம்,
திரு முருகன் கீழாத்தூர்.